ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாட் ஸ்பெஷல் பரங்கிக்காய் புளிக்கறி ரெசிபி தான். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பரங்கிக்காய், எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் உப்போடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் சோம்பு, வெந்தயம். இதில் மெயினான ஐட்டம் வெல்லம். இந்த வெல்லம் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ வெல்லம் தான் மெயின். எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சோம்பு, வெந்தயம் போடுங்க. அது கூட இந்த வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்குற டைமில் நம்மக்கிட்ட இருக்கல நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல 4 பல் பூண்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட வெட்டி வச்சுருக்க பரங்கிக்காயை ஒரு அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பரங்கிக்காயை நல்லா அந்த வெங்காய தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்க மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதை அந்த சால்ட்டோடு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றி ஒரு கலக்கி விடுங்க. கலக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விடணும். ஸோ கலக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா கொதித்த பிறகு நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கடைசியாக நல்லா குழம்பெல்லாம் ரெடி ஆகிற டைமில் நம்ம வெல்லம்னு சொன்னோம்ல, மெயின் திங் வெல்லம் தான். வெல்லம் போட்டால் தான் அந்த இனிப்பும் புளிப்பும் சேர்த்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வெல்லத்தை கொஞ்சம் போடுங்க. வெல்லம் போட்டு ஒரு கலக்கிட்டு நம்மக்கிட்ட கொத்தமல்லியும் அதை கடைசியாக போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்த பிறகு நல்லா உங்களுக்கு எப்படி லிக்விடாக வேணும்னா லிக்விடாக வச்சுக்கோங்க. தொக்கு மாதிரி வேணும், தொக்கு மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி பதம் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ரைஸ் கூட வச்சு இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பை சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ, பாய்.